நம்பிக்கை நம்பர் 4. நச்சுத்தன்மை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். பிவேர் தி டாக்ஸிக் டாண்டம். நீங்கள் உங்களது இருக்கையிலிருந்து எழுந்தால் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பதை உங்கள் ஊழியர்கள் பார்க்கிறார்கள். அதே போலத்தான் நீங்கள் குளியலறையில் இருந்தாலும் யாரேனும் ஒருவர் கவனிக்கக்கூடும். நீங்கள் ராமுவை காட்டிலும் சோமுவை பார்த்து அதிகமாக சிரிக்கிறீர்களா என்பதை கவனிப்பதோடு அதற்கு என்ன உள்ளர்த்தம் என்பதையும் அவர்கள் யூகிக்கிறார்கள். நீங்கள் இல்லாதபோது உங்களது நடத்தை விவாதத்தின் தலைப்பாக மாறும். மக்கள் உங்களது ஒவ்வொரு செயலுக்கும் தொடர்புக்கும் ஏதாவது ஒரு அர்த்தத்தை கற்பிக்க முனைகிறார்கள். நம்பிக்கை நம்பர் 5. அசைக்க முடியாத ஆதரவை வழங்குதல். காட் தேர் பேக்ஸ். பெரும்பாலான தலைவர்கள் தங்கள் குழு உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்போதும் தைரியமானதாகவோ அல்லது ரிஸ்க் உள்ளதாகவோ இருக்காது. இருப்பினும் எல்லா இடத்திலும் திறமையான தலைவர்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால் தங்கள் பணியாளர்களை பாதுகாப்பதில் அவர்களது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புதான். விதிவிலக்கான தலைவர்கள் தங்கள் குழுவின் நல்வாழ்விற்காக முழு மனதுடன் வாதாடுகின்றனர். சமயங்களில் இது அவர்களுக்கு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட அந்த முயற்சியில் அவர்கள் பின்வாங்குவதில்லை. விவேகமான பாஸ்களுக்கான 11 கட்டளைகள். முதலில் வலுவான கருத்துக்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் கருத்துக்களை மறுபரிசீலனை செய்வதற்கு திறந்த மனதோடு இருக்கவும் தயாராக நீங்கள் இருக்க வேண்டும். 2வது, மற்றவர்களை முட்டாள்கள் என நினைத்து நடத்தாதீர்கள். உரிய மரியாதையை கொடுங்கள். 3வது, உங்கள் குழுவினர் கூறுவதை கவனமாக கேளுங்கள். கேட்பதைப் போல பாவலா செய்யவோ நடிக்கவோ வேண்டாம். 4வது, நிறைய கேள்வி கேளுங்கள். அவை நல்ல கேள்விகளாக இருக்க வேண்டும். 5வது, மற்றவர்களிடம் உதவி கேளுங்கள். அவர்கள் தரும் உதவியை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். 6வது, உங்களுக்கு எதை பற்றி ஏதும் தெரியாது என்றால் அதை பற்றி தெரியாது என்று சொல்ல தயங்காதீர்கள். 7வது, ஊழியர்கள் தோல்வி அடையும் போதும் தவறு செய்யும் போதும் மன்னியுங்கள். அதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களை பிறருக்கும் சொல்லிக் கொடுங்கள். 8வது, நீங்கள் சொல்வதுதான் சரி என்பது போல சண்டை போடுங்கள். ஆனால் நீங்கள் எதை பற்றி ஏனும் கேட்டுக்கொள்ளும் போது உங்கள் மீதுதான் தவறு என்பது போல கேட்டுக்கொள்ளுங்கள். 9வது, ஒரு விவாதத்தில் தோல்வியடைய நேரிட்டால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய மனக்கசப்பை தவிர்த்து விடுங்கள். மாறாக வெற்றிகரமான யோசனைகளை செயல்படுத்துவதற்கு முழுமனதோடு ஆதரியுங்கள். 10வது, உங்களது குறைபாடுகளை அறிந்து கொண்டு உங்களது பலவீனங்களை சரி செய்து ஈடுகட்டும் நபர்களோடு இணைந்து பணியாற்றுங்கள். 11வது, உங்கள் குழு உறுப்பினர்களுக்கு நன்றி பாராட்டுங்கள். சுருக்கமாக, குட் பாஸ் பேட் பாஸ் சிறந்த பாஸ்களை வரையறுக்கும் குணங்கள் மற்றும் நடத்தைகளின் விரிவான ஆய்வை வழங்குகிறது. இது ஒரு நல்ல பாஸாக மாறுவதற்கும் கடினமான பாஸ்களை கையாள்வதற்கும் நேர்மறையான பணிச்சூழலை உருவாக்குவதற்கும் நடைமுறை ஆலோசனைகளையும் உத்திகளையும் நமக்கு வழங்குகிறது. சுய விழிப்புணர்வு, தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் வலுவான பாஸ் பணியாளர் உறவுகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை இந்த புத்தகம் நமக்கு வலியுறுத்துகிறது. தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் வெற்றியிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் தலைவர்கள் தங்கள் குழுக்களின் செயல்திறனில் புதிய உச்சங்களை அடைய பயனுள்ள தலைவர்களாக, பாஸ்களாக மாற்ற முடியும். பல நிறுவனங்களில் இருக்கும் தலைவர்கள் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம், அவர்களை பற்றிய பணியாளர்களின் கருத்துக்கள் உண்மை சம்பவங்கள் மூலம் தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கின்றன. நாயகன் படத்தில் கமலை பார்த்து ஒரு சிறுவன் கேள்வி கேட்பது போல, ஒரு பாஸாக நீங்க நல்லவரா கெட்டவரா என உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள உதவக்கூடிய புத்தகம் இந்த குட் பாஸ் பேட் பாஸ்.